நம்ம வீட்டுக்குள்ள குப்பை இருக்கக்கூடாது, வெளியே இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள குப்பை இருக்க வேண்டாம், அதெல்லாம் வேற எங்கேயாச்சும் டம்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருக்குங்களா. இந்த பார்வை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தீர்வை நமக்கு தராது. இப்போ இங்கே என் வீட்டு குப்பையை வந்து மேலாண்மை செய்வதுக்கும் தனியாக ஒரு ஜாதிக்காரங்க இருக்குது, அவங்களோட வேலை அது. நான் வெளியே டம்ப் பண்ணால் அது அவரோட பிரச்சனை, அவர் தான் அதை வந்து மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா. அப்போ அதுலேருந்து வருது. அதனால தான் நம்ம குப்பையை செக்ரிகேட் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கும். திடக்கழிவுகளை அப்புறப்படுத்துறதுக்கு அரசு வருடத்திற்கு எந்த அளவுக்கான நிதிகள் ஒதுக்குறாங்க? நம்ம சென்னை மாநகராட்சின்னு தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு தனி பட்ஜெட் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. அவங்களோட வேலை என்ன? இங்கே வெறுமனே வந்து பட்ஜெட் மட்டும் பிரச்சனை கிடையாது. குப்பைகள் நீங்கள் உருவாகுவதை தடுக்காமல் குப்பை மேலாண்மை என்பது சாத்தியமில்லை. ஒரு பக்கத்தில் பயங்கரமாக நீங்கள் குப்பை உருவாக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை நம்ம என்ன செய்ய முடியல சொல்ல. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பொறுத்த வரைக்கும்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை டம்ப் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, மாநகராட்சி மேடம் தான் இருக்குது. இடமே கிடையாது, நமக்கு ஃபெசிலிட்டியே கிடையாது. ஒரு இடம் மட்டும் தான் வச்சுருக்கோம். கடந்த அரசோட செயல்பாடுகள் சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது, அதை அவங்க எப்படி கையாண்டாங்க? புது அரசு இப்போ அமைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நம்ம வைக்க வேண்டியது இருக்கு? இது நாள் வரைக்கும் இல்லாத பல முன்னெடுப்புகள் கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்டது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப கடுமையான வெயிலாக இருக்குது. இவ்வளோ கடுமையான வெயிலை நம்ம வந்து பார்த்துருக்கோம். எதுக்குமே பேசாத பிரதமர் மோடி அவர்களோட இப்போ வெயில் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அடுத்து இப்போ சூப்பர் எல்னினோ நமக்கு வந்து வரும்போது எதிர்காலத்துக்கு அதிக பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து காலநிலை மாற்றத்திற்கும் எனர்ஜிக்கும் நேரடி தொடர்பு, காலநிலை மாற்றத்திற்கும் நீர் தேவைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, காலநிலை மாற்றத்திற்கும் உணவு உற்பத்திக்கும் தொடர்பு இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இன்னும் இருக்கா, இல்லை அது இழுத்து மூடப்பட்டிருக்கா அந்த வாய்ப்பு? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் மாநகராட்சி கழிவுகளை குவாரி கிடங்குகளில் கொட்டலாம், அங்கே இருக்கக்கூடிய பள்ளங்களில் கொட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இது பெரும் சர்ச்சையாகவும் பேசப்பட்டது. ஸோ இந்த குவாரிகளில் இந்த குப்பைகளை கொட்டுறது அப்படிங்கிறது ஒரு தற்காலிக தீர்வாக நம்ம பார்க்கணுமா? அதில் என்ன ஆபத்து இருக்குது, இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? அதாவது ஒரு பொதுப்படையான ஒரு பொது புத்தி இருக்கு இல்லைங்களா. அதாவது நம்ம வீட்டுக்குள்ள குப்பை இருக்கக்கூடாது, வெளியே இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே குப்பை இருக்க வேண்டாம், அது வெளியே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் நம்ம டம்ப் பண்ணால் போதும். நம்ம மாநிலங்களில் குப்பை வேண்டாம், அது பக்கத்து மாநிலம் இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம நாட்டில் குப்பை இருக்க வேண்டாம், அது மற்ற நாடுகளில் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பார்வைக்கலாம். அதுலேருந்து தான் இந்த பார்வையுமே வருது. பொதுப்படை ரொம்ப பிளாங்கெட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே ஊருக்குள்ளே குப்பை இருக்கப்போ என்ன பண்ணலாம், கொண்டு போய் அங்கே வருதா, அங்கே பெரிய ஒரு கிணறு இருக்க சும்மா தானே கிடக்கு, அதில் டம்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை, அந்த ஒரு பொது புத்தியிலேருந்து தான் இது வருது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்னென்னா, அறிவியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இது சரியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இப்போ குப்பைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா குப்பையும் ஒரே மாதிரி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து சரியான அறிவியல் பார்வை அப்படிங்கிறது கிடையாது, சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பார்வையும் கிடையாது. இந்த குப்பைகளை மேலாண்மை செய்வதற்கு, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய குப்பைகளை மேலாண்மை செய்வதற்கு, இவற்றுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஒரு புதுசாக ஒரு சட்டமே நம்மகிட்ட இருக்குது, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு. அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குப்பையுமே கேட்டகரைசேஷன் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும் தனியாக வச்சுருக்காங்க. அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ்னு வரக்கூடிய வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அவற்றையெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்காக பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. இப்போ வீடுகளிலிருந்து உற்பத்தி ஆகுகின்ற சாலிட் முனிசிபல் வேஸ்ட் இருக்குங்களா, அதான் திடக்கழிவுகள் நாம் சொல்கிறோம். அந்த திடக்கழிவுகளை பொறுத்த வரைக்கும் அதை மேலாண்மை செய்வதற்கான பிரத்யேகமாக சட்ட விதிகள் இருக்குது. அந்த சட்ட விதி ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீங்கள் இதற்கென கண்டறியப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் அதை நீங்கள் டம்ப் பண்ண முடியும். அப்போ நினச்ச இடத்துல இப்போ ஒரு இடத்துல இந்த குவாரி சும்மா தானே இருக்குது, குவாரி பண்ண போய் அங்கே உட்காந்து இருக்குது, அது டம்ப் பண்ணால் அப்படி பண்ணிட முடியாது. அப்படி சட்டத்தில் வழிவகையே கிடையாது. ஒரு லேண்ட்ஃபில்ல தான் நீங்கள் டம்ப் பண்ணணும். அந்த லேண்ட்ஃபில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மண் இருக்கணும், இந்த அளவுக்கு பாறைகள் இருக்கணும், இந்த பொருளை தான் அங்கே நீங்கள் டம்ப் பண்ணணும், திறந்த வழியில் அதை வந்து வைத்திருக்க வேண்டும், அதை மக்கி போக செய்ய வேண்டும். இந்த மாதிரி வீட்டிலிருந்து உருவாகக்கூடிய நம்ம முனிசிபல் வேஸ்ட்டை பொறுத்தவரை மக்கி போக செய்வது என்பதுதான் இயற்கையாக இருக்கக்கூடிய முறை. அதுதான் பொல்யூஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும், அதுதான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான விஷயம் கூட, அதுவும் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, குப்பையெல்லாம் கலந்து மிக்ஸ்டாக இருக்குது நமக்கு இல்லைங்களா. இப்போ இந்த லெகசி வேஸ்ட்டு நம்ம சொல்கிறோம்ல, பல வருடங்களாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த குப்பையில் பிளாஸ்டிக் இருக்குது, பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்குது, வேறு விதமான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய வகைப்படுத்தி பிரிக்கிறதுல இன்னும் சிக்கல்கள் தொடருதா சார்?
இருக்கு. இன்னைக்கு நடைமுறையில் நமக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு சவால் தான் குப்பை மேலாண்மை பொறுத்த வகைப்படுத்தி பிடிப்பதில் நமக்கு பிரச்சனை. இப்போ என்னன்னா குப்பைகளை வந்து பொறுத்த வரைக்கும் உங்கள் கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த உற்பத்தி முறை இருக்கிற வரைக்கும் அதில் வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதாவது எந்த விதமான குப்பைகள் உருவானாலும் அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணுவாங்க, அதை உரமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, அது செடிகளுக்கு பயன்படுத்துவாங்க, வயல்வெளிகளுக்கும் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ குப்பையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சர்க்குலேஷனில் இருந்துச்சு. அது பொல்யூஷனை வந்து உண்டாக்கலை, அது வந்து ஒரு சொத்தாக பாவிக்கப்பட்டது. ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கு பின்பாக, அர்பனைசேஷன் வந்ததுக்கு பின்பாக இந்த குப்பை அப்படிங்கிறது என்னென்னா அது இன்னொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து மாறுது. அதுவும் இந்தியா போன்ற ஒரு ஜாதி சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகளை மட்டும் மேலாண்மை செய்வதற்கும் குப்பைகளை கையாள்வதற்கு என்று தனியாக ஒரு ஜாதி வச்சுருக்கோம் நாம். அப்போ இதுலேருந்து இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து அனுப்புகிறோம். அப்போ இங்கே என் வீட்டு குப்பையை வந்து மேலாண்மை செய்வதற்கும் தனியாக ஒரு ஜாதிக்காரங்க இருக்குது, அவங்களோட வேலை அது. நான் வெளியே டம்ப் பண்ணால் அது அவரோட பிரச்சனை, அவர் தான் அதை வந்து மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா. அப்போ அதுலேருந்து வருது. அதனால தான் நம்ம குப்பையை செக்ரிகேட் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கும். அது அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ரெண்டாவது அர்பனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை போன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வீடே ரொம்ப புறா கொடுக்க மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். அங்கே நான் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து வைக்கிறதுக்கான லக்ஸுரி எனக்கு இருக்கா, ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்கா, அங்கே ஒரு கேள்வி இருக்குது. நான் காலைல 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கேன். அப்போ அது ரெண்டாவது ஒரு சவாலாக இருக்குது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் அப்படி தரம் பிரித்து கொடுத்தாலும் கொண்டு போய் அதுக்கு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு. இப்படி நிறைய நிர்வாகம் சார்ந்திருக்கக்கூடிய, சிவில் சொசைட்டி சார்ந்திருக்கக்கூடிய, நம்ம சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய, அரசு சார்ந்திருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி அதுக்கான தீர்வை நோக்கி நகர்வது இருந்தால் சரியானதாக இருக்க முடியும். அதை தவிர்த்துவிட்டு இப்போ டெக்னோக்ரண்ட் அப்ரோச் இருக்குல்ல, மொத்தமாக கொளுத்திடலாம், அதெல்லாம் வேற எங்கேயாச்சும் டம்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருக்குங்களா. இந்த பார்வை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தீர்வை நமக்கு வந்து தராது. திடக்கழிவுகளை அப்புறப்படுத்துறதுக்கு அரசு வருடத்திற்கு எந்த அளவுக்கான நிதிகள் ஒதுக்குறாங்க, அதற்கான நவீன கருவிகள் இப்போ அந்த செயல்பாடோட இப்போ அந்த நடைமுறைகள் நடந்துட்டு இருக்கா, இல்லை அதுலேயும் தொடர்ந்து சிக்கல்கள் இருக்கா? இல்லை, அதுக்கு பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கீடு இருக்குது. இப்போ என்னன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டியோட மேஜர் ரோலே அதுதானே இல்லைங்களா. நம்ம சென்னை மாநகராட்சின்னு தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு தனி பட்ஜெட் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. அவங்களோட வேலை என்ன, இந்த தூய்மையாக இருக்கக்கூடியதை உறுதி செய்வது என்பதற்காக தானே அவங்களோட பிரத்யேகமாக இருக்கக்கூடியது. அப்போ ஒரு நகரத்தினுடைய ரொம்ப முக்கியமான வேலையாக இருப்பது அதுதான். ஸோ அதுக்கு நம்ம வந்து பெரிய அளவுக்கு நம்ம பணம் வந்து செலவழிச்சிடணும், பெரிய அளவுக்கான ஒரு பட்ஜெட் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் மீறி தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ என்ன சிஸ்டமேட்டிக்காக நமக்கு என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ என்ன இங்கே இருக்குது சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்னா, குப்பைகளை எல்லா ஒரே இடத்துல போய் டம்ப் பண்ணி வச்சு நிச்சயமாக நீங்கள் தீர்வு காண முடியாது. ஏன்னா சென்னையினுடைய பாப்புலேஷன் 1 கோடி. சென்னை பிரச்சனை மட்டும் எடுத்துக்குவோம், மற்ற புறநகர்களுக்கு பிரச்சனை அப்படி போவோம். சென்னை வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி பேர் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கையாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் 8 கோடி தான். அந்த 8 கோடியில் 1 கோடி பேர் இங்கே இருக்காங்க. பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் 48,000 பேர் இருக்காங்க. அப்போ எவ்வளோ குப்பைகள் உற்பத்தியாக நினச்சிப்பாங்க. ரெண்டாவது, சென்னையில் வந்துட்டு நுகர்வு கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருக்கிறதுனால பயங்கரமாக வாங்கி குவிக்கிறாங்க. அந்த நுகர்வு கலாச்சாரத்தை திட்டமிட்டு வளர்க்கப்படுகின்றது. இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, இந்த எக்ஸ்டெண்டட் லையபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் லையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. யார் வந்து குப்பையை உருவாக்குறது காரணமாக அவரோட லையபிலிட்டி என்ன. ஒரு உணவை வந்து ஒருத்தர் விற்கிறார், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து ஒருத்தர் விற்கிறார் அப்படின்னா ஒரு பெட் பாட்டில் விற்கிறாரு இல்லைங்களா, ஒரு கம்பெனி விற்குது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸை சாப்பிட்டு அந்த பெட் பாட்டில் தூக்கி போட்டுறாரு. இப்போ அந்த குப்பைக்கு யார் பொறுப்பே வாங்க, அந்த பிளாஸ்டிக் யார் பொறுப்பு வைக்க வேண்டும். அப்போ எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் லையபிலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அப்போ அவர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ இந்த நடைமுறை சார்ந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்களா, இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணால் தான் நமக்கு இங்கே வெறுமனே வந்து பட்ஜெட் மட்டும் பிரச்சனை கிடையாது. குப்பைகள் நீங்கள் உருவாகுவதை தடுக்காமல் குப்பை மேலாண்மை என்பது சாத்தியமில்லை. ஒரு பக்கத்தில் பயங்கரமாக நீங்கள் குப்பை உருவாக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணாலும் அது வந்து லாஸில் தான் முடியும். அப்போ என்ன, குப்பைகள் உருவாகுவது எப்படி தடுக்கணும். அப்போ பிளாஸ்டிக் உற்பத்தி நீங்கள் எப்படி தடை செய்வது. அத்தியாவசியமான பொருட்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நமக்கு நிச்சயமாக பிளாஸ்டிக் தேவையில்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வரலாம், ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிஸ் கொண்டு வரலாம். அப்போ அதை நீங்கள் நிறுத்தணும். கெமிக்கல் ஹசார்டஸ் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி நம்ம வந்து இந்த குப்பை கலக்காமல் பாதுகாப்பு ஸ்ட்ரிக்டான லாக்ஸ் வந்து கொடுக்கலாம். எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை நம்ம என்ன செய்ய முடியல. என்ன சொல்ல, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை டம்ப் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, மாநகராட்சி இடம் தான் இருக்குது. ஒட்டுமொத்த சென்னைக்கே வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை எங்கே டம்ப் பண்ணுறதுக்கான இடமே கிடையாது, நமக்கு ஃபெசிலிட்டியே கிடையாது. ஒரு இடம் மட்டும் தான் வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ கெஜெட்ஸ் நம்ம வச்சுருக்கோம், எவ்வளோ ஃபோன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், வேறு எவ்வளோ ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஒரு வீட்டில் நம்ம எவ்வளோ எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து வேஸ்ட்டாக வந்து வெளியே அனுப்புகிறோம் இல்லைங்களா. ஆனால் அதெல்லாம் மேனேஜ் செய்வதற்கான போதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வகைப்படுத்தி நாம் அறிவியல் ரீதியாக அதுக்கான சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வகையில் நமக்கு தீர்வை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கடந்த அரசு நிறைவு பெற்று இப்போ தாவேக் அரசு புதுசாக பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராஜீவ் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய துறை பெயரை மாற்றி, அதாவது சுற்றுச்சூழல் துறைக்கு பதிலாக சுற்றுலாத்துறை அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் பேசினதையும் நம்ம பார்த்துருப்போம். கடந்த அரசோட செயல்பாடுகள் சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது, அதை அவங்க எப்படி கையாண்டாங்க, புது அரசு இப்போ அமைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நம்ம வைக்க வேண்டியது இருக்குது? கடந்த அரசுனுடைய சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கூடிய செயல்பாடுன்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப
வர இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா இது நாள் வரைக்கும் இல்லாத பல முன்னெடுப்புகள் கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்டது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா காலநிலை மாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான ப்ரையாரிட்டி வந்து கொடுத்தாங்க. காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறிட்டு வருது. குளோபல் வார்மிங் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அமைச்சகத்தை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைக்கான அமைச்சகம்னு மாற்றினாங்க. அப்புறம் காலநிலை மாற்றத்துக்கான ஒரு ஸ்பெஷல் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு கிரீன் கம்பெனின்னு ஒன்று உருவாக்குனாங்க. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் கமிட்டிஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. சிஎம் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் வந்து உருவாக்குனாங்க. கிளைமேட் மிஷன், கிரீன் மிஷன், வெட்லேண்ட் மிஷன் அறிவித்தாங்க. ஸோ காலநிலை மாற்றத்திற்காக என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் செய்யணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் முக்கியமான முன்னெடுப்புகள். ஆனால் கடந்த அரசனுடைய ஒரு ஃபெயிலியராக நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் அமைச்சகம் தனியாக செயல்பட்டுச்சு, இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தனியாக செயல்பட்டாங்க. ஒரு காலநிலை மாற்ற பிரச்சனையை நீங்கள் அப்படி எதிர்கொள்ள முடியாது. ஒரு கோஆர்டினேஷனாக செயல்பட வேண்டிய அவங்களுடைய பார்வை, அவங்க வந்து அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனுடைய கனவு நாங்கள் அதை நோக்கி நகருவோங்கிறாங்க. இந்த பக்கம் நாங்கள் மரங்கள் வளர்ப்போம், காடுகளை வளர்ப்போம், இது எங்களுடைய கனவு அப்படின்னு செயல்படுறாங்க. இது தனித்தனியாக செயல்பட முடியாது இல்லையா? இது ரெண்டு பேரும் இன்டர்கனெக்டாக செயல்படணும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரி கொண்டு வரீங்க, அது எப்படி சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும், எந்த இடத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கோஆர்டினேஷனாக நடக்கலைங்களா? அந்த ஒரு நகர்வு நடக்கலை. அப்போது இந்த ஆட்சியில் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னா, இவங்களோட பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோலே அரசனுடைய இந்த தலைமையான அரசனுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2045க்கான கிளைமேட் ரெசிலியன்ட் பிளான் வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு கிளைமேட் ரெசிலியன்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய தமிழகத்துக்கான முன்னெடுப்புகளை கொண்டு வருவோம் அப்படிங்கிற வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த புதிய அரசுகிட்ட நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆகும், இது ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்குள்ளாக ஒன்று செயல்பட்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு காலநிலை மாற்ற பிரச்சனைகளை எப்படி எதிர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இந்த வெயில் எப்படின்னு நினச்சி பாருங்க, ரொம்ப கடுமையான வெயிலாக இருக்குல்ல, இவ்வளோ கடுமையான வெயிலை நம்ம வந்து பார்த்துருக்கோமா? இப்போ என்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வெயில் வாங்கியிருக்குது. எதுக்குமே பேசாத பிரதமர் மோடி அவர்களோட இப்போ வெயில் பற்றி பேச ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? வெயிலினுடைய தாக்கம் அந்த அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ சூப்பர் எல்னினோ நமக்கு வந்து வரப்போகுது. எதிர்காலத்துக்கு இன்னும் அதிக பிரச்சனையாக இருக்குது. அப்போ காலநிலை மாற்றம் இப்போ இன்றைக்கி நம்ம அதனுடைய பாதிப்புகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கடந்த காலகட்டத்தில் காலநிலை பாதிப்புகளை கொஞ்சமாக நம்ம எதிர்பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நெக்ஸ்ட் மீட்டிஸ் பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னவாக இருக்கும் அப்படின்னா, காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக நீர் வறட்சியாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இப்போ பெரிய பிரச்சனை இல்லைங்களா? அது காரணம் காலநிலை மாற்றம் தான். ஏன் அப்படின்னா, நீங்க இப்ப சம்மர்ல ரொம்ப ஆப்வியஸா வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் அதிகமாகும். ஏன்னா எல்லாருமே ஏசி ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. போன வருஷம் வந்துட்டு பெர் டே நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை என்னவா இருந்துச்சுன்னா 21,000 மெகாவாட். இப்போ வந்து கிட்டத்தட்ட 22,000 மெகாவாட் அளவுக்கு நெருங்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி 20,000 மெகாவாட் தான் இருந்துச்சு ஒரு நாளைக்கு சென்னைக்கு மட்டும் 2,000 மெகாவாட் தேவை. தமிழ்நாட்டினுடைய மொத்த இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 40,000 மெகாவாட் தான். ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட அந்த பீக் நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கீங்க. அதிகமான நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும்போது அதிகமான நிலக்கரியை எரிப்பதன் மூலமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ அதுலேருந்து கார்பன் அதிகமாக எமிட் ஆகும். அப்போ குளோபல் வார்மிங் இன்னும் ஃபாஸ்டன் ஆகும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ வந்து காலநிலை மாற்றத்திற்கும் எனர்ஜிக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. காலநிலை மாற்றத்திற்கும் நீர் தேவைக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. காலநிலை மாற்றத்துக்கும் உணவு உற்பத்திக்கும் தொடர்பு இருக்குது. காலநிலை மாற்றத்துக்கும் என்னோட வாழ்வாதாரத்துக்கும் தொடர்பு இருக்குது. நைட்டு பயங்கர எனக்கு புழுக்கமாக இருக்குது. இது எல்லாமே அபியஸான ஒரு பிரச்சனை இருக்குங்களா? ஸோ அப்போ மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த காலநிலை மாற்றம் தான். அதே போல் தாவேகா அரசு பொறுப்பேற்றதுலேருந்து விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 23 கல்குவாரிகள் வந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்புகளை நம்ம எப்படி பார்க்கலாம்? சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கைகளை அவங்க சரியாக ஃபாலோ பண்ணதுனால இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா, இல்லை காலநிலை மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு இத்தகைய நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி நடவடிக்கை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம வந்து சகாயம் கமிஷன் அமைக்கப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்திலேருந்து எடுத்துக்கலாமே. கடந்த ஒரு 10-15 வருடங்களாக மணல் குவாரியாக இருக்கட்டும், கல் குவாரியாக இருக்கட்டும், இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். குவாரிஸ் இந்தியா எங்குமே மைனிங் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். தமிழ்நாட்டிலையுமே அந்த வகையில் இருக்குது. ஸோ அப்போத்துலேருந்துமே இந்த மாதிரி வயலேஷன்ஸ் நிறையா இருக்குது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நிறையா ஃபைல் பண்ணுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றமே சகாயம் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு தன்னுடைய பரிந்துரையை தந்தது. இன்றுவில் அதுக்கு மேலே நடவடிக்கையும் இல்லாமல் இருந்துச்சு. அதற்கு பின்பாக வந்து பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாது மணல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதுக்கு எதிரான வழக்கு பதிவு பண்ண, விஆர் மெனன்ஸ்க்கு எதிரான வழக்குகள் பதிவு பண்ண, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. சிபிஐ என்கொயரியை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸுமே பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு பின்பாக கடந்த திமுக ஆட்சி காலகட்டத்தின் போல குமரி மாவட்டத்திற்கும் நிறைய வயலேஷன்ஸ். அங்கே ஒரு வெடிவிபத்து நேர்ந்து ஒரு 7 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு பின்பாக ஒரு 50 குவாரிகள் வந்து மூடப்பட்டது. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து கொஞ்சம் காலத்தில் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி குவாரிஸ், இதில் கூட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், இதில் கூட வயலேஷன்ஸ், இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாகவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்பு தான் நான் வந்து பார்க்குறேன்.
சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆட்சியின் மீது ஒரு குற்றத்தை சொல்லுகின்ற போது அப்படி அதிகமாக எது சொல்ல முன்வைக்கப்படுது கடந்த கால ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்தின் மீதான கூடிய கொள்ளை அப்படின்னு திருப்பி பேசப்பட்டுச்சு. அது வந்து குறிப்பாக நாம் தமிழர்கள் இது ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களை போன்ற சமூக ஆர்வலர் சுற்றுச்சூழல் நபர்கள் நாங்கள் அதிகமாக பேசிகிட்டு இருந்ததை தாண்டி அரசியல் சூழலிலும் இது ஒரு முக்கியமான பிரச்சனை விவாதிக்கப்படுகின்றது. அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு மணல் குவாரியாக இருக்கட்டும், இந்த கிரானைட், இது வந்து பொதுமக்கள்கிட்ட டேரெக்டாக இருக்குது. ஒரு டேரெக்டாக கேள்வி கேட்குறதுன்னா அங்கே இவ்வளோ குவாரி மழையவே காணுமே என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ரொம்ப சாதாரண விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்போ அது இயல்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குன்னா அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வகையில் இது வந்து இந்த ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்குறேன். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா நிறைய வயலேஷன்ஸ் அங்கே இருக்குன்னு தெரியுது. அதனால நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம், இந்த மாதிரி குவாரி செயல்பாட்டின் மீதான கூட டிரான்ஸ்பரன்சி நீங்கள் உறுதி செய்யணும். அது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் பொது வழியிலிருந்து வைக்கப்பட வேண்டும். அது மானிட்டர் பண்ணுவதற்கான இருக்கக்கூடிய இன்னும் அரசு அமைப்பு முறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அதையும் கூடுதலாக செஞ்சால் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இந்த மாவட்டத்தோடு மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலும் இந்த மாதிரி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அது சார்ந்திருக்கும் நடவடிக்கை மேற்கொண்டால் அது இன்னும் நல்ல விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த குவாரிகளில் குப்பை கழிவுகளை போடுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோடனே அதிகம் வந்த விமர்சனங்கள் நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படும், நிலத்தடி நீர் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது சார் தொடர்ந்து? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஆபத்து. இப்போ சென்னை போன்ற நகரங்களில் நம்ம நிறைய இடங்களில் வந்து பள்ளிக்கரணை கொடிங்குடி இந்த இடத்துல டம்ப் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ அது வந்து லெகசி வேஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக டம்ப் பண்ணுறாங்க. அந்த குப்பைகள் அங்கே மொத்தமாக சேமிச்சு அந்த குப்பையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ் இருக்கும், வேறு நிறைய வந்துட்டு நம்ம தூக்கி போட்ட நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கலாம். அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்னாகும், லீச்சஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது வடிய ஆரம்பிக்கும். அதில் கூட கெமிக்கல்ஸ் வந்துட்டு தண்ணீரை வந்துட்டு இதாகும். அது எல்லாமே மண்ணுக்குள்ளே தான் வந்து போகும். மண்ணுக்குள்ளே போய் நிலத்தடி நீரோடு கலக்க ஆரம்பிக்கும். அப்படி கலந்து அது வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மையை வந்து உண்டாகும். அந்த நிலத்தடி நீர் அப்படிங்கிறது நம்மளோட குடிநீரோட கலக்கும். ஸோ பேசிக்காக இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஊரை விட்டு வெளியே எங்கேயோ கூட குவாரியில் தான் டம்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. அங்கே நீங்கள் டம்ப் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை வந்து மாசுபடுத்தி அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை வந்து மாசுபடுத்துறீங்கன்னா அந்த நிலத்தடி நீரை வந்து ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி சார்ந்த நிலத்துக்கு நீர் கொண்டு சேர்ந்து கலப்போம் இல்லைங்களா. ஏன்னா மண்ணுக்கு இருக்கக்கூடிய தண்ணி ஒரு இடத்துல நிற்காது, அதுவுமே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது இங்கே வந்து லீச்சஸ் ஏற்படுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷ சார்ந்து இருக்கக்கூடிய ரசாயனங்கள் அப்படிங்கிறது இது அப்படியே கடந்து போகும், அங்கேயும் பாதிப்பு உண்டாகும். ஸோ அதனால் குடிநீர் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக இது வந்து ஒரு வையபிளான ஆல்டர்னேட்டிவ் நமக்கு கருத்தில் கொள்ளவே முடியாது. ஓகே சார், இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ புதிதாக அமைஞ்சிருக்கக்கூடிய அரசுகிட்ட இது தவறு, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது, அதற்கு பதிலாக இந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல சொன்னால் கேட்குற இடத்துல அரசு இருக்காங்களா சார்? அவங்கள அப்ரோச் பண்ண முடியுதா? இல்லை, நாம் பொது வழியில் அந்த மாதிரி வச்சுருக்கோம். வந்துட்டு ரெண்டாவது வந்து இப்போ அந்த எம்எல்ஏ சொல்லிட்டாருங்கனால உடனே செஞ்சிட முடியாது. ஈவனாக சொல்கிறாங்க அப்படின்னா அது சட்டப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு நோட்டிஃபைடு லேண்ட் ஃபில்லாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸ் வந்துட்டு வாங்கணும். அப்படி இல்லாமல் செய்ய முடியாது. ஜஸ்ட் லைக் தட் இவர் சொல்லிட்டாருங்க நேரம் போய் டம்ப் பண்ண முடியாது. குப்பையில் அப்படி இதெல்லாம் பண்ணவே முடியாது. அது எம்எல்ஏல அமைச்சரில் யார் நினைச்சாலும் உடனே செய்ய முடியாது. அப்படி செய்யணும் அது முறைப்படி வந்து நீங்கள் அதை வந்து சட்ட ரீதியாக அதுக்குரிய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஸோ அதனால் அது சத்தியம் சார். ஸோ அந்த ஒரு நடவடிக்கை போகும்போது நிச்சயமாக நம்ம அப்போஸ் பண்ணலாம். இப்போவும் நம்ம பொது வழியில் வச்சுருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து கருத்துக்கள் பின்பு அதுக்கு அடுத்த நகர்வு எதுவும் நடக்கலை அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இங்கே ஒரு கிரிட்டிசிசம் இருக்கின்ற போது அதை செவி கொடுத்து கேட்பதற்கான ஒரு பாசிபிலிட்டி தற்போதைய நிலைமையில் வரைக்கும் இருக்குது அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ அதே போல் சமீபத்தில் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தொடர்ந்து பேசுபொருளாகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அந்த இடத்துல அமைய இருக்கு. அதை சுற்றி வந்து சில வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கான ஒப்பந்தத்தை நிறுவனங்கள் மேற்கொண்டிருக்காங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் பறிபோக போகுது, இந்த மாதிரியான விமர்சனங்களும் வைக்கப்படுது. பரந்தூர் விமான நிலையம் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இன்னும் இருக்கா, இல்லை அது இழுத்து மூடப்பட்டிருக்கா அந்த வாய்ப்பு? சாத்தியக்கூறு இல்லை அப்படி தான் நான் நம்புகிறேன். ஆனால் அஃபிஷியலி இன்னும் எந்த கம்யூனிகேஷனும் வரல. சரி, பட் ஆனால் ஆஸ் ஆன் டுடே வந்து அதனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூட. நீங்கள் இன்னொரு விஷயம் நினைச்சுக்கணும், பரந்தூருக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு கிளியரன்ஸே கிடைக்கல. பரந்தூருக்கான முதல் கட்ட கிளியரன்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய ஒரு கிளியரன்ஸ் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது அந்த ஒரு கிளியரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுலேயுமே வந்து ஆஃப் சைட் இன் பிரின்சிபல் கிளியரன்ஸ் வந்து ஃபஸ்ட் கொடுப்பாங்க. அந்த இன் பிரின்சிபல் கிளியரன்ஸ் வந்து ஃபஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதற்கடுத்து சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவங்களுடைய கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். அது வந்து என்னென்னா அந்த ரன்வேக்கான அவங்க கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். அது டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணதுக்கப்புறமா தான் அது கொடுப்பாங்க.
ஸோ அது பெண்டிங்காக இருக்குது, அது இன்னும் கொடுக்கப்படாமல் நிலைமையில தான் இருக்குது. ஓகே. அதற்கு பின்பாக சுற்றுச்சூழல் அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கணும். சுற்றுச்சூழல் அனுமதியுமே வழங்கப்படல. ஸோ இவ்வளவு நிலுவையில் இருக்கின்ற போது அந்த பரந்தூர் திட்டத்துக்கான அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. அது இன் ப்ராசஸில் தான் இருந்துச்சு. இன்னும் அதுக்கான டிபிஆர் வந்துட்டு முடிக்கப்படவில்லை, டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடீஸ் வந்து முடிக்கப்படவில்லை. மாநில அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்ததோட என்ன பண்ணாங்கன்னா லேண்ட் அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணாங்க. நிலம் கையகப்படுத்துறதுமே மாநில அரசோட பொறுப்புன்னு தான். மாநில அரசு தான், மாநில அரசு செஞ்சாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட கிளியரன்ஸ் முழு கிளியரன்ஸ் வரவே இல்லை. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வரல, ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிளியரன்ஸ் இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஸோ மாநில அரசாங்கம் என்ன பண்ணாங்க, லேண்ட் ஐடென்டிஃபை நோட்டிஃபை பண்ணி அது லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்த்தாங்க. ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் அதை டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இதுதான் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கால்வாசி தான் துவக்கப்பட்டிருக்கு இன் பேப்பரில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு இப்போ தற்போதைய அரசு கொண்டு செல்லவில்லை. ஸோ மேபி அந்த ப்ராஜெக்ட் டம்ப் பண்ணுவதற்கான ப்ராபபிலிட்டி எனிவே இருக்கு. பட் எனிவே அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வரதில்லை. அப்படி இல்லாத நிலைமையில அது இவ்வளவு வேலை வாய்ப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யூகத்தின் பேர் இருக்கக்கூடியது தான். ஒரு திட்டமே நடைமுறைக்கு வரல, வராத பட்சத்தில் அது இவ்வளவு பண்ணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இதனால என்ன பாதிப்பு உண்டாகும் என்பதற்கான சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் இல்லை. ஓகே. நீங்க அதை சொல்றீங்க இல்லையா, இந்த திட்டம் தான் இவ்வளவு பேர் வேலை கிடைச்சிருக்கணும், இந்த திட்டம் வந்து எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் போயிருக்குங்கிறக்கான அசஸ்மெண்ட் நீங்க பண்ணிருக்கணும் இல்லையா? அது சோஷியல் இம்பாக்ட். 98% ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல, அது தவறான தகவல். 98% தவறான தகவல். அது என்னன்னா, இந்த இதுக்கான தேவைங்கிறது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வந்துட்டு 5000 ஹெக்டேர்ஸ் அளவுக்கான நிலங்கள் தேவைப்படுது. ஸோ அந்த 5000த்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்நிலைகள் மற்றும் அரசு புறம்போக்கு சார்ந்திருக்கிற நிலங்கள். மீதி இருக்கக்கூடிய 3000 நிலங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் சார்ந்திருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியாஸ் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு ஃபார்ம் லேண்ட்ஸ், இதெல்லாம் தான் சார். அதில் ஒரு 1200 ஹெக்டேர்ஸ் அளவுக்கான நிலங்களை வந்துட்டு இவங்க கையகப்படுத்துறதா வந்து சொல்றாங்க. கையகப்படுத்துறது முழுசா நடக்கல. இப்போ கையகப்படுத்துறதா என்ன அப்படின்னா, ஆக்சுவல் பொசஷன் கவர்மெண்ட் எடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சில இடங்களில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்கள் லேண்ட் நாங்கள் அக்வயர் பண்ண போகிறோம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டு அவங்க அப்ஜெக்ஷனை வாங்கிட்டு அந்த அப்ஜெக்ஷன் அடிப்படையில இருந்து அவங்க காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. கொடுத்து ஆக்சுவலாக ஃபிசிக்கல் பொசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அதுவுமே கிடையாது. இந்த இதுதான் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஏறத்தாழ 1000 ஹெக்டேர்ஸ் அளவுக்கு ஃபிசிக்கல் பொசிஷன் ஆக்சுவலாக இன்னும் ஒரு கூட எடுக்கல அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வாதமே ஒரு தவறான வாதம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.